நினைத்தேன் வந்தாய் சீரியலில் ப்ரமோ வந்திருக்கு. அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சுடர் வந்து இந்துவோட புடவையை வந்து கட்டிக்கிட்டு வராங்க. எழில் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. அப்பன்னு பார்த்து சுடரை வந்து பார்த்துட்டு ரொம்ப கோவமாக, சுடர் இது வந்து இந்துவோட புடவை தானே, நீ எதுக்கு கட்டின அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு சுடர் வந்து எனக்கு தெரியாது, இது வந்து அக்காவோட புடவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஒரு தைரியம் இருந்தால் என் இந்துவோட புடவையை நீ கட்டியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து கனகவல்லி பாட்டி எல்லாருமே, மனோகரி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ கனகவல்லி பாட்டிகிட்ட வந்து எழில் வந்து சொல்கிறாரு, அம்மா இவ வந்து பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியில்லை, இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போன்னு வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், ஏதோ மயில் அக்கா வந்து இங்கேருந்து ஊருக்கு போகும்போது இந்த புடவை ஆசையை என்கிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் அந்த புடவை வந்து கட்டிக்கிட்டேன். எனக்கு வந்து இந்து அக்கா புடவைன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ வந்து நடிக்கிறா, இவ வந்து பொய் சொல்கிறா, இனிமேலும் இவ வந்து நான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, இந்த வீட்டில் இருந்து ஏதாவது எனக்கு பிடிக்காத வேலையாகவே ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கா, இவளை முதல்ல நான் வீட்டை விட்டு வெளில அனுப்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கையை வந்து பிடிச்சி விறுவிறுன்னு இழுத்து கொண்டு போய் வெளில ரோட்டில் வந்து தள்ளி விட்டுறாரு. இதை பார்த்த கனகவல்லி பாட்டிக்கு வந்து அப்படியே மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே டாக்டர் வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சுடரை வந்து ஏற்றுக்கணும், இவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி மயக்கம் வந்து விழுந்திருக்காங்க, இவங்க வந்து நல்லபடியாக தேறி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சுடரை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க முன்னாடி நீங்கள் நல்லபடியாக வாழணும், அப்போ தான் வந்து அவங்க மனசு வந்து நிம்மதியாகி அவங்களுக்கு உடம்பு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எழில் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.